வணக்கம். எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரோம். ஆனால் இதில் பேசிக்ஸ் திங்ஸ் நமக்கு கற்றுக்க மாட்டேங்கிறோம். ஸோ பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த பேசிக்கான விஷயங்கள் தான் மார்க்கெட்டை மிகப்பெரிய லெவலில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் அந்த பேசிக்கான விஷயங்கள் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம் கேண்டில் ஸ்டிக்ஸ். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை கரெக்டாக நம்மளால் ரீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட்டை நம்மளால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண முடியும். நாம் எடுக்கிற ட்ரேட் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். நாம் எடுக்கிற ட்ரேடில் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட்டபிளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த 3 விஷயங்களும் நாம் கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான சைடில் இருப்போம். அதாவது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நாம் அப் ட்ரெண்டில் இருப்போம். டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா நாம் டவுன் ட்ரெண்டில் இருப்போம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்பெறட்டும். இந்த கேண்டிலோட பேர் ஹேங்கிங் மேன் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேண்டிலுக்கும் ஹேமர் கேண்டிலுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ரெண்டும் சேம் கேண்டில் தான். ஆனால் ஹேமர் கேண்டிலும் ஹேங்கிங் மேன் கேண்டிலும் எந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம் வருது. இப்போ ஹேமர் கேண்டில் ஒரு சப்போர்ட் கிட்ட பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். இதுவே அந்த சேம் கைண்ட் ஆஃப் ஹேமர் கேண்டில் ஒரு ரெசன்ஸில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அது ஹேங்கிங் மேன் கேண்டில் அப்படின்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன் இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மேன் அப்படி நாம் சொல்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு தூக்கில் போட்டார் அப்படின்னா இறந்துருவார் இல்லையா? ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இதுக்கு பேர் ஹேங்கிங் மேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு ரெசன்ஸ் கிட்ட நமக்கு பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? இதுவும் ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் இன்டர்பிரேட் பண்ணும் நமக்கு. ஸோ ப்ரைஸ் ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டில் நமக்கு ப்ரைஸ் பயங்கரமாக கீழே இறங்கி கொண்டு வராங்க. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஆனால் ப்ரைஸ் ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகலை. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த சின்ன அப்பர் வீக் பக்கத்தில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த இடத்துல இருந்து இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக கீழே இறக்கியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன இண்டிகேஷன் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, இந்த அளவுக்கு செல்லர்ஸ் பயங்கரமாக இந்த இடத்துல உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ட்டு அர்த்தம். பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புஷ் பண்ணி லாஸ்ட்டாக அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ப்ரைஸை மேலே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஓப்பனான ப்ரைஸுக்கு மேலே இந்த கேண்டலை வச்சு கொண்டு போக முடியலை. அப்போ இந்த இடத்துல யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க? செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பார்க்கும்போது ப்ரைஸை இந்த லெவல் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அந்த லெவலை அங்கேருந்து மேலே பையர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இப்போ பையர்ஸ் தானே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இந்த லெவலுக்கு நாம் பார்த்தாகணும். ஸோ ஓப்பனுக்கு மேலே நம்மளால் க்ளோசிங் வைக்க முடியலன்னு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பையர்ஸ்னால் அந்தளவுக்கு ஃபோர்ஸாக ப்ரைஸை ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னு தான் நான் அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஓப்பனிங்கில் இருந்து இந்த லெவல் வரைக்கும் கீழே கொண்டு வராங்க. பையர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஓப்பனிங் ப்ரைஸுக்கு மேலே ஒரு க்ளோசிங் பையர்ஸ்னால் வைக்க முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பையர்ஸ் சோர்ந்து போயிட்டாங்க, அல்லது பையர்ஸ்னால் மேலே மார்க்கெட் கண்டினியூ கொள்ள முடியலை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு விக் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் ஒரு பாதி இருந்தால் கூட போதுமானது தான். அதே மாதிரி இந்த லோயர் விக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த அப்பர் விக் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கணும், அவ்வளோதான். அல்லது இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி கேண்டில் நமக்கு ஒரு ரெசன்ஸில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ப்ராபபிளாக நமக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து போயிட்டு முடிஞ்சு நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ஸோ இந்த கேண்டலுக்கு ஒரு என்ட்ரி, எக்ஸிட், டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஹேங்கிங் மேனுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற சார்ட் நிஃப்டி 50யோட 5 மினிட் சார்ட் எடுத்திருக்கோம். ஸோ கேண்டில்ஸ் எல்லாமே 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். டேட் 24 அக்டோபர் 2025.
ஸோ அன்னைக்கு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12:40க்கு வந்து ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதில் எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு டக்கு 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 அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இந்த கேண்டில்ஸ் என்ன எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து லொக்கேட் வந்து பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் நிறைய வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் எந்தெந்த கேண்டில்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து டெய்லி வந்து வாட்ச் பண்ணணும். அப்படி வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஹேங்கிங் மேனை என்ன, ஹேம்மர் எங்கே இருக்குது, ஷூட்டிங் ஸ்டார் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களால் வந்து லொக்கேட் வந்து பண்ண முடியும். சரி, ஓகே. ஸோ 12:40க்கு வந்து நமக்கு இந்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரெசன்ஸாக நாம் வந்து பார்த்தாகணும். ஏன்னா இந்த ஹேங்கிங் மேன் கேண்டில் அப்படிங்கிறது ஒரு ரெசன்ஸ் கிட்ட நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நமக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருந்திருக்குது. அந்த சப்போர்ட்டை இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கி இந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ அந்த புல் பேக் வந்து எது வரைக்கும் போகும், ஒரு ரெசன்ஸ் வரைக்கும் போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெசன்ஸ் மேலே வந்து உடச்சிட்டு வந்து மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு இல்லையா, அதை வந்து உடச்சிட்டு வந்து போகணும். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இப்போதைக்கு வந்து இருக்குது 5 மினிட்ஸில். அதை வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ரிஜெக்ஷனில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்குது. அந்த ரெசன்ஸில் நமக்கு வந்து கரெக்டாக இந்த ஹேங்கிங் மேன் அப்படிங்கிற ஒரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் வந்து ஆயிருக்கு. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல இதோட என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். அப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த கேண்டலோட சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதாக வந்து இருக்குது இல்லையா. ஹை பார்த்திங்க அப்படின்னா 25,850 வந்து வச்சுக்கோங்க. 25,820 லோன்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன கேண்டில் தான், நியர்லி ஒரு 20-30 பாயிண்ட் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நாம் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நாம் வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட என்ட்ரி வந்து 25,820 கிட்ட நாம் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குறோம். ஒரு ஃபுல் நம்பருக்காக சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து 25,850 வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்மளால் வந்து வைக்க முடியுமா? ஸ்டாப் லாஸை வைக்க முடியாது. ஏன்னா இதுக்கு நியர்பை பக்கத்துலேயே நமக்கு வந்து இன்னொரு ஹை அப்படிங்கிறது வந்து இருக்குது. அப்போ இந்த ஸ்டாப் லாஸை நம்ம வந்து இந்த இடத்துல வைக்கக்கூடாது, இதுக்கு மேலே நம்ம வந்து வைக்கணும். ஸோ அப்போ தான் ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸாக வந்து இருக்கும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் வந்து நான் வந்து இந்த இடத்துல இந்த நிஃப்டி 50 வந்து நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஆஸ் பர் செபி ரூல்ஸ் படி நாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றி வந்து பேசக்கூடாது, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட அந்த சார்ட்டை வந்து காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இண்டெக்ஸை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். அது உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த லோவை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தாகணும். நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,880 அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸில் பக்கத்தில் ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா, இல்லை அன்னைக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நியர்லி இந்த இடத்துல நமக்கு வந்து சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்குது. அதோட இந்த பர்டிகுலர் டேயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோ வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,780 வந்து ஒரு லோ வந்து இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து இந்த 25,780 வந்து இருக்கும். ஸோ அதுக்கும் கீழே வந்து மார்க்கெட் போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் வந்து ப்ரீவியஸாக வந்து இருந்திருக்கு. அதாவது ஒரு 19ஆம் தேதி 20ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் வந்து இருக்குது. 20ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு கேப் அப்பில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த லெவல் வரைக்கும் போனாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டார்கெட் நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது, ஒரு 25,780. அதையும் கட் பண்ணிட்டு வந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னா அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து உடச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப்பையும் வந்து ஃபில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல்லாக நம்மளோட என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தெல்லாம் இருக்கக்கூடாது.
கேப் ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா வெளியே வந்துடுறது ரொம்ப 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 பெட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லோவும் வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக கேப் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 23 அக்டோபர் 2025 5 மினிட்ஸ் கேண்டில் தான் வந்து எடுத்துருக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 12:35க்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன கேண்டில் மாதிரி வந்து இருக்குது. இவ்வளோ மைனூட்டாக எப்படி நான் வந்து பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஈஸி தான். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இந்த கேண்டில்ஸ் நீங்கள் வந்து அதாவது இந்த கேண்டில் வந்து இல்லாத டைமில் இந்த கேண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து லொக்கேட் வந்து பண்ணிட முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டெய்லி வந்து நிறைய சார்ட் வந்து ஓப்பன் பண்ணி 5 மினிட்ஸில் வச்சுக்கிட்டு இது மாதிரி கேண்டில் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து மூவ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த சின்ன சின்ன கேண்டில் கூட உங்களால் வந்து லொக்கேட் வந்து பண்ணிட முடியும். இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு நாம் வந்து பார்த்தாகணும். ஸோ இன்னையோட அந்த 23ஆம் தேதியோட ஹை அப்படிங்கிறது வந்து ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 26,100 கிட்ட வந்து ஒரு ஹை வந்து இருக்குது. அதை பிரேக் பண்ணுறதுக்காக வந்து மேலே வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் பிரேக் வந்து பண்ண முடியல. ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணலாம். அப்போ இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ அப்படிங்கிற பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 26,100 அப்படிங்கிற மாதிரி ஹை வந்து கணக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி லோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,80 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். ஸோ கேண்டலோட சைஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த 20 பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 26,100 அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி 110 அல்லது 120 அந்த ரேஞ்ச் வரைக்குமே கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வந்து கொண்டு போகலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 26,110 அப்படிங்கிற ஏரியாவில் நம்மளோட ஸ்டாப் லாஸை நான் வந்து வைக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நியர்பை சப்போர்ட் இருக்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட என்ட்ரியை இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்துடணும். ஒரு 26,70 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளோட என்ட்ரி நம்ம வந்து கொண்டு போயிடணும். ஏன்னா நியர்பை நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்குது. அதனால் வந்து அந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி வந்து கொடுக்கணும். மேபி அந்த இடத்துல கூட ஒரு ரிவர்ஸ் அடிச்சுட்டு வந்து மேலே போயிடலாம் இல்லையா. அதனால் வந்து ஒரு 26,70 கிட்ட நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கலாம். அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு 30 பாயிண்ட்டு, அந்த பக்கம் ஒரு 10 பாயிண்ட்டு, மொத்தமாக ஒரு 40 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 26,40. ஸோ இந்த இடத்துல ஒரு 30 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து உடைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து கீழே வந்து போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து இந்த 26,40 வந்து உடச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கி ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அது எந்த அளவு வரைக்கும் வந்து போகும். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை வந்து பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,900 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இனிஷியலாக நம்ம வந்து எங்கே வச்சுருக்கோம், 26,110 கிட்ட வந்து வச்சுருக்கிறோம். அப்போ ஃபர்தராக நமக்கு வந்து நியர்பை சப்போர்ட்டையும் வந்து உடச்சிட்டு வந்து கீழே போயிட்டாங்க. நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே வந்து மூவ் ஆகிட்டோம் இல்லையா. அப்போ நம்மளோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை மறுபடியும் வந்து கீழே வந்து கொண்டு வந்துடணும். ஸோ நியர்பை நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது இல்லையா, அந்த சப்போர்ட் கிட்ட வந்து கீழே கொண்டு வந்துடணும். ஸோ அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு 26,040 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து வரும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 25,900 வரைக்கும் வந்துருச்சு. இந்த கேப்பையும் வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இதுக்கு மேலே இந்த ட்ரேடை நம்ம வந்து பெருசாக வந்து ஹோல்டு வந்து பண்ணுறது அந்த அளவுக்கு வந்து சேஃப் வந்து கிடையாது. அப்போ நம்ம வந்து எங்கே வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,900 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு எக்ஸிட் வந்து பண்ணிடணும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு 3:05 அப்படிங்கிற மாதிரி வந்து டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஒரு 3 மணிக்கு மேலே பெருசாக வந்து ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணுறது அந்தளவுக்கு வந்து சேஃப் வந்து கிடையாது. அதனால் இந்த ட்ரேடை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது வந்து பெட்டர். ஸோ அடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 17, 2025. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு 12:15 வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் கிட்ட தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த இடத்துல ஒரு ஹை அப்படிங்கிறது இந்த டேயில் ஒரு
நமக்கு வந்து ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹேங்கிங் மேன் அப்படிங்கிற ஒரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு டவுன் சைடு விக் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது, அப் சைடு விக் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ இப்போ மோஸ்ட் ப்ராபபிளி நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேண்டலை வச்சு நம்ம வந்து ஒரு என்ட்ரியை கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணணும். அப்போ இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ நாம் வந்து மார்க் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கீழே ஒரு ஷார்ட் சைடு வந்து போக போகிறோம். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு 25,770 அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து ஹை வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து வச்சோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நியர்பை இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,776 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஸ்டாப் லாஸை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 25,790 அல்லது வந்து 25,800 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸை நம்ம வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி 25,740, நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,800 வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். அப்போ இந்த ஸ்டாப் லாஸுக்கு ஒரு 1:2 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நமக்கு வந்து ஒரு என்ட்ரி, அதாவது ஒரு டார்கெட் வந்து வைக்க முடியுமா அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஒரு 17ஆம் தேதி அக்டோபர் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து ஃபால் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். அக்டோபர் 16 ஒரு ஹை வந்து இருக்குது. மறுபடியும் அக்டோபர் 17ஆம் தேதி சேம் ஹை கிட்ட வந்து ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. அப்போ நமக்கு 2 விதமான டார்கெட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இம்மீடியட்டாக நமக்கு வந்து கிடைக்கிற டார்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 25,675. நெக்ஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அங்கே வந்து ரீடெஸ்ட் வந்து எடுத்தாகணும். அப்போ 25,625 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து என்ட்ரி எங்கே கொடுக்குறோம், 25,740க்கு ஒரு என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஒரு 25,675. அதையும் உடச்சிட்டு வந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடக்கணும் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக நம்ம வந்து செகண்ட் டார்கெட்டாக வந்து வைக்கணும் 25,625. ஸோ கரெக்டாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ஒரு எக்ஸிட் வந்து பண்ணிடுவீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஹேமர் கேண்டில் வந்து எந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 1:35க்கு நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எக்ஸிட் ஆயிரணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஏன்னா இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்தது, ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மறுபடியும் வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாக மாறினதுனால கரெக்டாக இந்த சப்போர்ட் கிட்ட ஒரு ஹேமர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆனதுனால இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எக்ஸிட் வந்து பண்ணிடணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 29, 2025 5 மினிட்ஸ் கேண்டில் நாம் வந்து எடுத்துருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 10:20க்கு வந்து ஒரு ஹேங்கிங் மேன் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டிலோட ஹையை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம், அதே மாதிரி லோவையும் வந்து மார்க் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 24,790 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஹையாக வந்து இருக்குது. லோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,770 அப்படிங்கிற கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ லோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,775 கூட வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து வைக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25,792 கிட்ட வந்து இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,800 கிட்ட வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸை 24,790 கிட்ட வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 24,800 அந்த ரேஞ்சுக்கிட்ட நம்ம வந்து மினிமம் வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்படி போனால் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாமல் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா பை ஃப்ளூக்கில் வந்து டக்குன்னு வந்து ஒரு
ஹிட் அடிச்சுட்டு வந்து அப்படியே வந்து கீழே வந்து இறங்கிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ட்ரேட் வந்து லூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து மேலே வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 24,775 கிட்ட வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கிறது நியர்பை இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24,740 கிட்ட வந்து இருக்குது. ஸோ அந்த லெவலையும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டு வந்து கீழே போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,660 ஒரு 24,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்குது. இந்த லெவலை உடைச்சாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு 24,650 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. செகண்ட் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24,650 வரைக்கும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ இதையும் மீறி நம்ம வந்து மார்க்கெட் வந்து கீழே போனால் போகட்டும், விட்டுறலாம், அது வந்து பிரச்சனை வந்து கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் போகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லோவையும் வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கலை, மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட், அப்படி ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் மாதிரி வந்துருச்சு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நடந்திருக்கு பாருங்கள். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதனால தான் ஒரு நியர்பை சப்போர்ட் கிட்ட வந்து ஒரு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கோம். இந்த நியர்பை சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த இடத்துல நாம் வந்து ஒரு எக்ஸிட் வந்து கொடுத்துடணும். இதுக்கு இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போனாலும் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு புல் பேக் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் நம்மளோட ட்ரேட் வந்து லாஸ் ஆகக்கூடாது. அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எக்ஸிட் வந்து கொடுத்துடணும்.